Welcome students. ESE 2019 EEE Leketam MCQ question for digital electronics, which is common for EEE, ECE, CSE and IT. The time delay del t is a small time interval introduced by a serial in serial out shift register. Digital signals is given by n square into 1 by fc, n square into fc, fc by n into fc, where n is nothing but the number of stages, fc is nothing but the clock frequency. இப்போ சப்போஸ் ஒரு சர்க்கியூட், ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் ஏ, ஏதோ ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிடுவோம். அடுத்து இது ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் பி, இது ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் சி. இந்த 3 ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குன்னு வச்சுக்கிடுமே. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம், இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம், இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெவல் அவுட்புட் என்ன கிடைக்குன்னா 101 கிடைக்குது. அதாவது எம்எஸ்பிங்கிறது ஏயோட அவுட்புட்டு, எல்எஸ்பிங்கிறது சியோட அவுட்புட். சரிங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் லெவல் என்ன கிடைக்குன்னா 000. அடுத்து தேர்ட் லெவல், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் மென்ஷன் பண்றேன். தேர்ட் லெவல்னா 101. மறுபடியும் இந்த லெவலே எனக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிருது 1. அப்போ தேர்ட் லெவல் எனக்கு வராது. அப்போ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும், இந்த சர்க்கியூட்ல நான் உங்களுக்கு சிம்பிளா தான் வரைஞ்சிருக்கேன், வேற எதுவுமே நான் வரையல, கிளாக் வரையல. இது வந்து சிங்க்ரோனஸ் கவுண்டர், எல்லா நேரத்துலையும் ஒரே நேரத்தில் கிளாக் கொடுக்குறதா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இருக்கட்டும். அப்போ இந்த சர்க்கியூட் உங்களுக்கு எத்தனை லெவல் அவுட்புட் லெவல் கொடுக்குது? 2 லெவல் தான். 101 கொடுக்கும், அடுத்து 00 கொடுக்கும், மறுபடியும் 101 கொடுக்கும், மறுபடியும் 00 கொடுக்கும். அப்போ டோட்டல் ஃப்ரீக்வன்சி எஃப்னா ஒவ்வொரு லெவலும் f/2 f/2 டிவைட் ஆகிடும். கரெக்டா? ரெண்டு அவுட்புட் லெவல்ஸ் தான், அதனால தான் f/2 f/2 போடுவேன். கரெக்டுங்களா? சரி, ஓகே. அப்போ எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், n நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. கொடுத்துருக்கேன், நாங்க 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்கு, அதனால நான் இங்க பிரிக்கிறேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் n மட்டும்தான் வரணும், n ஸ்கொயர் வரக்கூடாது. n ஸ்கொயர் வந்தா தப்பு, n ஸ்கொயர் வந்தா தப்பு. கிளியர்? நொறுக்கியாச்சு. ரைட். அடுத்து என்ன பண்ணுவோம்? n போட்டாச்சா? நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், ஸ்டேஜஸுக்கும் லெவலுக்கும் வித்தியாசம் உண்டு. கரெக்டுங்களா? சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. டைமையும் ஃப்ரீக்வன்சி ரிலேட் பண்ணுங்க. டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 1/f. இப்போ நீங்களே ஆன்சர் சொல்லலாம். அப்போ எனக்கு டைம் தான் வேணும். t is equal to fc by n, t is equal to n into 1/fc. அதாவது t is proportional with 1/fc எழுதிக்கலாமா? இங்க என்ன எழுதுவீங்க? t is proportional with fc. எது கரெக்ட்? கண்டிப்பா ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் டி மட்டும்தான் வரும். புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா எத்தனை லெவல் இருக்கு அத்தனை ஃப்ரீக்வன்சி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ 1/fc, டைம் இஸ் ப்ரொபோர்ஷனல் வித் 1/fc. எத்தனை லெவல் இருக்கோ அதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். So this is the way of solving MCQ. Thank you so much, friends.